உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? மார்ச் மாத கோச்சார நிலை, அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மொத. ஆ கடகராசியுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, சந்திரன், தாய்க்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் தான். ஸோ அவர் 2 நாட்கள் ஒரு முறை ஒரு ராசியை மாறி போயிட்டே இருப்பாரு. நம்ம மாத பலன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்கள எடுத்துக்குவோம், ஆண்டு கிரகங்கள எடுத்துக்குவோம். பிரதானமா ஆண்டு கிரகங்களோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள்னு பார்க்கும்போது ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் தான். ஸோ இதில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய சனி பகவான், ஆண்டு கிரகங்கள்ல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உங்க ராசிக்கு அட்டமஸ்தானத்தில இப்ப கும்ப ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கும்ப ராசிக்கு அதிபதியா இருந்து அவர் உங்க ராசிக்கு 8ஆம் இடமா வரக்கூடிய கும்ப ராசியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். 9ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம், ஞானஸ்தானம். உங்க ராசிக்கு அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் வர்றாரு. 8ஆம் இடத்துல இருந்து சனி விலகுறதே ஒரு நல்ல விஷயங்க. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு தொந்தரவு குடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய பார்வை இருந்திருக்கு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு யோகங்கள செய்யக்கூடிய, அதிர்ஷ்டங்கள் குடுக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய பார்வை கும்ப ராசியில விழுந்துட்டு இருக்கனால, அங்க கும்ப ராசியில இருந்த சனி பகவானும் உங்களுக்கு நன்மை தான் செய்துட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அட்டம சனி காலம் உங்கள கடக ராசிக்காரர்கள எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, விதிவிலக்கா குருவோட பார்வையில இருந்துட்டாங்கன்றதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. இப்போ குரு பார்வைய விட்டு விலகி அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ குரு பார்வை இல்லாதனால சங்கடங்கள குடுப்பாரான்னா, கண்டிப்பா இல்ல. 9ஆம் இடத்து சனி தொல்லைகள் குடுக்க மாட்டாரு. நியாயமா, சரியா தர்மப்படி நடந்துக்கக்கூடிய சிந்தனைகள அதிகமா குடுப்பாரு. தெய்வ பக்திய குடுப்பாரு. இதெல்லாம் சனியால மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம சனி பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில இடம் மாற்றங்கள குடுக்கும். அதாவது ஊர் மாற்றம், இருப்பிட மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இந்த மாதிரி பல விதங்கள்ல மாற்றங்கள் கொடுக்க போகுது. அதனால அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய புது முயற்சிகள தைரியமா, சந்தோஷமா எடுக்கலாம். சனி பகவானோட அருளால உங்களுக்கு நல்ல ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகுது. சனி பகவான் பயிற்சியாகி 6ஆம் தேதி வர்றாரு. அதுக்கு முன்னதா 3 நாளுக்கு முன்னாடி மார்ச் 3ஆம் தேதி மார்ச் மாதம் துவங்கி 3 நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதியாவும் அவர் தான் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துற போறாரு. சுக்கிரன் சுபகிரகம், முழு சுபகிரகம். அவர் குருவுடைய வீட்ல முழு சுபரான குருவுடைய வீட்ல மீன ராசியில சனியோட சேர்ந்து இருக்க போறாரு மாதம் முழுதும். ஸோ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு யோக பலன்கள சிறப்பா அள்ளிக் குடுக்க போறாரு. அதனால எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. வருத்தமும் நீங்க பட வேண்டியதில்ல. தைரியமா, சந்தோஷமா இந்த காலத்த அனுபவிச்சு வாழ ஆரம்பிங்க. இந்த மார்ச் மாதம் குடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து சனியோட சேர்ந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஆண்டாண்டு காலத்துக்கு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். உங்களுக்கான உறவுகள உங்களோட சேர்க்கிறது, பிரிஞ்ச உறவுகள் ஒண்ணு சேர்றது, நண்பர்களா இருக்கலாம், ஆ கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்லேருந்து விலகி இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்ததுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த சனி, சுக்கிரன் சேர்க்கை உள்ள காலமா அமைய போகுது. அது மட்டும் இல்லாம சனி 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அவருடைய கேந்திர நிலையில அதாவது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு இருக்காரு. குருவோட அருளால உங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள், 4 கிரகங்கள் சிறப்பான யோக பலன் ராகு அங்க தான் இருக்கிறாரு. சூரியன் அங்க இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. குருவுடைய பார்வை இன்னும் 3 மாதங்களுக்கு ராகுவுக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள நினைச்சு பயப்பட வேண்டியதில்ல. மேலும் கூடுதலா 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சேர்ந்துருவாரு. ஸோ அங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சூரியன்,
மற்றும் சனி 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன், சூரியன், சனி சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தெய்வ பலம், சிவபக்தி எல்லாத்தையும் குடுக்கும். நிறைய ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி குடுக்கும். ஸோ மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். நல்ல மாற்றங்கள் நிறைய நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தீர்த்தமாடி இறைவனை தரிசிச்சுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு மிக நல்ல உன்னதமான பலன்கள குடுக்கும். ஸோ பக்தியும் நமக்கு வந்து கிரகச் சூழல்கள், கோச்சார நிலைகள் நல்லா இருந்தாலும் கூட, பக்தியும் செய்யறதுக்கான பக்தியையும் சரியான முறையில ஆண்டவன்ட்ட செலுத்துறதுக்கான ஒரு காலமா இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மாதத்த பயன்படுத்தி, இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள நீங்க வந்து பயன்படுத்தி, நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்கள இறைவனோட செலுத்தும்போது, நிச்சயமான முறையில அதெல்லாம் நல்ல வண்ணம் நிறைவேறும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ், டிராவலிங்கில் இருக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கவனம் சிதறினாலும் பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பாகிய கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, புதன். ஸோ அதனால் முதல் 15 நாட்கள் 2 வாரங்கள் கடகராசிக்காரர்கள் கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ட்ராவலிங் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோகம், படிப்பு, வேலை, தொழில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறது, சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா கிரகணம் நடக்குகிறது. கிரகணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகும் பக்கத்தில் இருக்காங்க. என்ன மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போய் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அதனால் முதல் 2 வாரம் கவனம் கவனம் கவனம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக கடகராசிக்காரர்கள் வருது. நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் சிரத்தையாக இருந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பொறுமையாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிக ஆசைப்படாமல், அதிக உத்வேகப்படாமல், அதிக புஷ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அப்புறம் உடல் உபாதைகள் சில பேர்த்துக்கு வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்போ பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே தண்ணி இருக்குது தெரியாமல் நான் போய் விழுந்துட்டேன், அது மாதிரி ஒரு சின்னதாக ஏமாந்தேன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்புகள். சூரியன் விலகிறார், கிரகத்திலிருந்து வெளியில் வரார், ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வருகிறார், தப்பு இல்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இன்னுமே ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் மார்ச் 15க்கு அப்புறம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மெயினாக அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்போ, ஏதோ உங்கள் மேலே ஒரு மெமோ வர மாதிரியோ, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிற மாதிரியோ, திடீர்னு ஒரு அரசு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சில நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியோ, அது மாதிரி விஷயங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2ஆம் வீடாக சூரியன் உங்களுக்கு வருவதனால கொஞ்சம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுறோமா, இமெயில் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுறோமா, எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வந்துட்டுருக்கீங்க. அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் விவேகமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறாரா, எந்த அளவுக்கு தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கு, இந்த தசநாதரும் புக்திநாதரும் இப்போ நம்ம பேசக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, 8ல் இருக்காங்களா, 9ல் இருக்காங்களா, எப்படி போயிட்டு இருக்குது, ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன ஜாதகத்தில், இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது நமக்கு பிராப்தம் இருக்குது, எது இல்லைங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படலாம். அதே மாதிரி இப்போ நாம் போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நல்ல திசையாக யோக திசைகளாக போகும் பொழுது இப்போ நான் சொன்ன தீய பலன்கள் குறைவாகவும்
அதே மாதிரி நான் சொன்ன இந்த உங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் நன்றாக இல்லாமல் கொஞ்சம் சுமாரான தசைகளாக பிரச்சனைக்குரிய தசைகளாக போகும்பொழுது நான் சொன்ன இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய பலன்கள், தீமையான பலன்கள் ஒரு அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கடகராசி. எப்போதுமே ஒரு சென்சிட்டிவான விஷயங்களுக்கு நிறைய ஹைப் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றதுனா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஒண்ணுமே இருக்காது, அந்த விஷயங்களை அப்படியே பேசி 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 பெருசாக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்ம கடகராசி என்பர்கள் தான். ஒரு சின்னதா வீட்டுல ஒரு கடுகு சிந்திருச்சுன்னா கூட எதனால கடுகு சிந்திச்சு, அது கடுகு சிந்தினது நல்லதா கெட்டதா, இல்ல அந்த கடுகு சிந்தினதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, இல்ல அந்த கடுகு சிந்தும் போது எங்க வீட்டுல இப்படி என்னைய சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட அதை பேசி பேசி ஒரு வாரமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல அந்த விஷயத்தையே பேசி பேசி இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா எப்போதுமே இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன் மேல எந்த தப்பும் கிடையாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள்னாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லார் மனதிலையும் விதைக்கிறதுக்காக இந்த மாதிரியாக இவர்கள் எப்போதுமே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்க எல்லாருமே கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாரையாவது உங்களோட வீட்டுல கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பேசும்போது கரெக்டா அந்த விஷயத்த சொல்லுவாங்க. என் மேல எந்த தப்பும் கிடையாது, இவர்கள்னாலதான் இந்த பிரச்சனை ஆச்சு, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இவர்களினுடைய ஆள் மனதுல விதைச்சு வச்சு அதை நம்ம கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். அப்ப அவர்கள் ஏதாவது பிரச்சனை எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவர்களினுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எப்போதுமே அந்த மன ரீதியான சில பலவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பலவீனங்கள் ஒருத்தருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்ட ஒரு பலவீனங்களாக தான் இருக்கும். இப்ப இதே மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்க ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா அவர்கள்கிட்ட நீங்க ஏதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையே நீ இந்த மாதிரி செய்யறது தவறு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு பாசமா அன்பா சொல்லி பாருங்க. அப்படியே எப்படி ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களை சுற்றி சுற்றியே வருவாங்க, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கடகராசி என்பர்கள் அந்த பாசத்திற்கும் ஒரு அன்பிற்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த பாசமும் அன்பும் எங்க கிடைக்கலையோ அந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கு தயங்கவும் மாட்டார்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியே மாதத்தின் தொடக்க நாளே, அதாவது 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதனால நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு கலவரங்கள் வந்தாலும், சில சில பிரச்சனைகள் இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சாலும் அது நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா மாதத்தின் முதல் நாளே பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனா இருப்பீங்க. என்னடா இது, நம்மளுக்கு வேலைக்கு போகக்கூடிய, அதாவது வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது, தொழில் ரீதியான கடன்கள்ல இந்த டியூ டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு, இல்ல உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ஒரு லோன் சம்பந்தப்பட்ட சில கிரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாமே முதல் தேதியே பாத்தீங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல இதுல இருந்தெல்லாம் நீங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதனால பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்கள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுமே ஒழிய உங்களால நிறைய பேர் பயன்பெறுவாங்களே ஒழிய நீங்க யாருனாலையும் பயன்பெற மாட்டீங்க. அதுல ஒரு முக்கியமா இருங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய ஓப்பன் டாக்னால நீங்க எல்லார்கிட்டயுமே கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நல்லதுதான் எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பீங்க. நம்ம மேல தவறு இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிக்க முயற்சி செய்தாலும், நீங்க என்ன செய்தாலும் உங்களோட டிராவல் பண்ணக்கூடியவர்கள் உங்களை எப்போதுமே குறையும் குற்றம் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அதை பத்தி மனசுல பெரிய அளவுக்கு சிந்தனைகள் இல்லாமல் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கெரியர் ரீதியான சில மாற்றங்கள் நல்லாவே இருக்கு. அடுத்த தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு மாற்றங்களும் அதிகப்படியாக இருக்கு. 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறார், பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறார். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதாவது தடைபட்ட பண வரவுகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும். அதுவும் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு, 1.5 வருஷமாச்சு, எதுவுமே வரல, எனக்கு அது வருமா வராதான்னு பயமா இருக்கு, யாருக்கும் வீட்டுக்கு தெரியாம நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வேலையெல்லாம் செய்யறதே நம்ம கடகராசி என்பர்கள் தான். வீட்டுக்கு தெரியாம சில விஷயங்களை செய்யறது, வீட்டுக்கு சொல்லாம சில விஷயங்களை செய்யறது, இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் தான் செய்வாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாம சில செய்த வேலைகள், பணம் சம்பந்தப்பட்ட சில வேலைகள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனால நிறைய நன்மைகள், குடும்ப மகிழ்ச்சிகள், மன நிறைவான ஒரு மாதம், இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலை ரீதியான சில விஷயங்கள்ல எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியாச்சு, ஒரு வேலை மாற்றம் இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ அந்த வேலை மாற்றம் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை விட நல்லா கிடைக்குமா, இல்ல அதை விட ரொம்ப குறைவாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தசாபுத்தியின் பொடிதான். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு கெட்ட தசாபுத்தியே நடக்குது, ஒரு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய வேலையிலயும் இதே டார்ச்சர் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இல்ல உங்களுக்கு நல்ல தசாபுத்திகளே நடக்குது, 11ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது, 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது, அல்லது லக்னத்துல இருந்தே தசை நடத்துது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை மாற்றம் முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு, சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் கூட. சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால நல்ல தசாபுத்திகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான ஒரு வளர்ச்சியை, மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கேயாவது போனா எனக்கு இந்த லக் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த லாட்ரி விழுந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த பணம் இந்த டயத்துல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான திடீர் யோகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது எப்படியாவது நம்மளுக்கு ஒரு லாட்ரி அடிச்சு நம்ம ஒரே நாள்ல கோடீஸ்வரனா ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடகராசி என்பர்கள் தான் சும்மா சர்வ சாதாரணமா பண்ணுவாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த யோகங்களை எல்லாத்தையுமே முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடகராசி, கடக லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்கள் 12லலாம் இப்போ குரு இருக்காரு, அதனால சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா கையில் காசு தங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அதை பொறுப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம குட் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நிறைய இருக்குது குட் நியூஸ். ஒன்று வந்து நீங்கள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். முக்கியமாக திருமணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் திருமணம் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். மகப்பேறு சம்மந்தமாக, திருமணம் ஆனவங்க மகப்பேறு சம்மந்தமாக, செகண்ட் சைல்டு, ஃபஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டுலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை ஆகும். லவ் செட் ஆகும். லவ் மேரேஜாக மாற்றணும்னா அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். நோய்கள் ஏதாவது இந்த வின்டர் சீசன்லாம் உங்களுக்கு சளிலாம் வச்சு ஒரு வழி செஞ்சிட்ருக்கோம், இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ சார் நான் கல்யாணம்லாம் ஆகிக்கு 2 குழந்தைங்க ஆகிடுச்சு சார், நான் ஃபுல் செட்டில்டு, அடுத்து குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் சார்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டைம் சூப்பராக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டோ, லேண்ட் வாங்க போகிறீங்களோ, இல்லை குடும்பத்துக்காக ஒரு வண்டி வாங்க போகிறீங்களோ, இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் அதை செக் பண்ணிட்டு எதில் பண்ணால் நல்லதுன்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உயர்வு, சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் இதுக்கு நல்லாயிருக்கு டைம். நீங்கள் பிஸ்னஸில் முன்னேறணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வெளிநாடுலாம் போகணுன்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் சார். எதில் உஷாராக இருக்கும்? அதாவது பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்குங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க, எழுதுறதே ஒரு பெரும் பாடிகாரம். அதை எழுதி அந்த புக் கீப்பிங் சொல்லுவாங்க, அந்த புக் கீப்பிங்கை வச்சுக்கிட்டாலே பணம் எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரிஞ்சிடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கள். இல்லை உங்கள் ஸ்ட்ரென்த், இது நீர் பஞ்சபூதம், நீர் வீடு இது, சரிங்களா?
டக்குன்னு வீட்டுக்கு வரும்போதே தண்ணி கொடுத்துருங்க. இல்லை வீட்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது பழசாரா வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டட் சொல்லலை, சோடாவாக சொல்லலை, பழசாரா வச்சுக்கோங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க கொடுக்க உங்கள் நீர் பஞ்சபூதத்துக்கு அவங்க உங்களுடைய வைப்ரேஷன் செட் ஆகிட்டே வருவாங்க. தொடர்ந்து குலதெய்வம் கோவில்கள், ஏதாவது மலை இல்லை ஆறு ஒட்டி இருக்கிற ஏதாவது குலதெய்வம் கோவில்களோ இல்லை கோவில்களுக்கு நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்க. குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் வந்து ரொம்ப நிலச்சின்னு இருக்கோங்க. சரிங்களா? இது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறேன், இல்லை வெளிநாடு போகிறேன், இல்லை ஃபாரின்கே எனக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் நான் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. முயற்சி வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கணும், நியாயமாக போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்கள் 3ஆம் வீட்டெல்லாம் வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் தடங்கல்கள் வரும். அதனால் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. போட போட நீங்கள் வந்து முயற்சியிலையும் ரொம்ப ஜாஸ்தியாக வின் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஓகே. அண்ட் நீங்கள் ஃபைனலாக எதுலன்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் லைஃப்பை எப்படி கொண்டு போகிறதுன்றதை பாருங்கள். கடன் வாங்காமல் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்ட குருமார்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்ம மத்தியில் வாழ்ந்தவர்கள், இப்போ கனகப்பட்டியார் இருக்காங்க, இப்போ ஒருபா சித்தர் இருக்கார் சென்னையில், அது மாதிரி நம்மளோட வாழ்ந்து மறைந்த மகான்கள், வேதாத்ரி மகரிஷி, இவங்களெல்லாம் நீங்கள் வேண்ட வேண்ட இந்த குருமார்களுடைய உதவி வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்குங்க. நீங்கள் இதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள், லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், அம்பாள் வழிபாடு. அதுவும் நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் திங்கள் அப்போ பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ பண்ணி வழிபடுறது நல்லது. நீங்கள் வந்து நீர் ஆகாரத்தை அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும்.